மோட்டார் பைக் வண்டி கொடுக்கணும். இப்ப புதுசா காதலியும் நகையை விட்டு நகையை வித்து மோட்டார் பைக் வாங்குற நிலைமையும் இப்ப இருக்குது. அப்படியே உங்களுடைய நோ ஸ்டிப்பை தொடுங்க. நோ ஸ்டிப், உங்கள் மூக்கு நுனியை தொடுங்க. அப்படியே உங்களுடைய சீக்ஸை தொடுங்கள். நான் சீக்ஸை தொடுங்கள் என்று நாடியில் கை வைக்கின்றேன். எல்லோரும் நாடியில் தான் கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் பிள்ளையாக வழிநடத்தப்படுகின்றோம். அவரை சிவப்பு சட்டை போட்டு வந்து புத்தகத்தை பிரிச்சு பார்க்கலையா? இது வேற நடக்கல. அவர் வீட்டை நடந்த அவர் லவ் பண்ண புள்ள இதான் இதான் சீன். அத அந்த சம்பவத்தை எங்கள்கிட்ட சொல்லி போட்டு சொன்ன அளவுதனும் நல்ல காலம் மச்சான ஆண்டைக்கு அதை திறந்து பார்க்கல. பார்த்திருந்தேன் இந்த வாழ்க்கை சரி மேடம். முடியக்குள்ள ஒரு கவிதை உண்டு. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபுட் போட்டறான், லவ்வர் வந்து மினரல் வாட்டரான், வைஃப் வந்து இந்த லைன்ல பைப் தண்ணி லைன் போட்டறான். நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாம் உன்னிச்ச தண்ணியா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மழை தண்ணியா, தூய மழை. இப்ப ஏன்டா இப்படி எழுதிருக்கா? லவ்வர் ஏண்டா மினரல் வாட்டர், அது கொஞ்சம் விலை, கொஞ்சம் காஸ்ட்லி. மினரல் வாட்டர் சும்மா ஃப்ரீயா எடுக்கல. அது வைகண்டா லைன் வாட்டர், அது எப்பண்டாலும் இருக்கும். வீட்டு போக தண்ணியை பிடிச்சா குடிக்கிறான். சொந்தக்காரர்கள் எல்லாம் ஏண்டா உன்னிச்ச தண்ணி, அது எப்ப வருது, எப்ப வெள்ளம் வரும், எப்ப அடிக்கும் என்றெல்லாம் தெரியா. வார நேரத்துல வரும், போற நேரத்துல போகும். அழிவுகளைத்தான் ஏற்படுத்து. உண்மை போன்ற இளைஞர் யுவதிகளை கண்டால் தம்பி தம்பி பின்னால கதைக்கிற தம்பி, உண்மை போல இளைஞர்களை கண்டால் ஒருவேறும் எம் அண்ணனுக்கு சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா. என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பக்குவமா, எண்ணம் எங்கு முட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து செல்லைய மனசு சத்திரமா. அனைவருக்கும் வணக்கம். இது கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் 150வது பட்டிமன்றம். 10 ஆண்டுகள் நிறைவில் 150வது பட்டிமன்றம் மஞ்சந்தொடுவா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறுகின்றது. இதோ அது பைத்தியார் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பருந்தோண்டு மட்டும் மாணவர்களை நீங்கள் 30 வருடத்துக்கு முன்பு இளைஞராக இருந்த பொழுதோ, நீங்கள் 30 வருடத்துக்கு முன்பு இளைஞராக இருந்த பொழுதோ தெரியல. அன்பழகன் ஐயா 35 வருடங்களுக்கு முன்பு இளைஞராக இருந்த பொழுதோ அவர்கள் தங்களுடைய ஆளுமையை மன்னிக்கவும், நான் இப்பொழுதும் இளைஞர்தான். அது நபர்களே தேர்வு கிளைமேட்காக கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கேன். மற்றது வந்து வெள்ளமுடி அந்த அஜித் அங்கிள் என்ற ஒரு ஆக்டர் இருக்கிறதானே, பழைய ஆக்டர் அஜித் அங்கிள் என்று சொல்லி, அஜித் அங்கிள் மாதிரி பெப்பர் சோல்ட்டுக்காக தான் நான் இந்த வெள்ள கொஞ்சம் அடிச்சு விட்டுருக்கேன். அப்ப நீங்கள் அன்று இளைஞர்களாக இருந்த பொழுது உங்கள் ஆளுமையை, உங்கள் திறமையை மெருகேற்றுவதற்கு நீங்கள் முயற்சித்ததை விட இன்றைய இளைஞர்கள் நம்ம இளைஞர் கலை ஒரு நகைச்சுவைக்காக சொல்றோம். கணக்குல கொண்டு போறாங்க, ஆடப்பட்ட பொண்ணு கொண்டு போறாங்க. கல்யாணம் முடிச்சு முதலாவது சாப்பாடு போதையிலே கல்யாணத்தை சாப்பாடு கொண்டு போய் அடிப்பாட்டியாச்சு. மணமகள் நீக்காவும் ஜன்னலுக்குள்ளால ஒரு கணவன் வேண்டி பார்க்கும். பார்த்து பாட்டியவங்க சாப்பிட போறாங்க. நிட்டி பார்க்காதே புது காலத்து இளைஞர், தற்கால இளைஞர் எப்படி சாப்பிடலாம் இல்ல. இவன் சொல்லிய முதலாவது சாப்பிட்டா சோக்காட்ட மாப்பிள்ள, சொல்லிய சாப்பிட்டா சோக்கான மாப்பிள்ள. உடம்பை சாப்பிட்டாங்க கொஞ்சம் வெளிப்படலாம், கொஞ்சம் வெளிப்பான். சுந்தர சாப்பிட்டாங்க கொஞ்சம் நூட்டி கொட்டி இருப்பான். அவ்வளவுதான். என்னதியா 3 மணிக்கு நான் போய் அங்கே போய் வீடியோ காரணத்தை ரிமோட்டை முடிக்க போய் அங்கே கொடுக்க வேண்டாம் ஓடி வந்து கஷ்டி கட்டத்துக்கு வந்து சாப்பிட சுந்தரமா அள்ளி வச்சு வச்சோங்க.
நாட்டி சோற்றுமாறு என்ன மாதிரி ஒரியும் சிலது ஆமாம் ஆமாம். நம்ம ஐட்டம் இங்கே தான் படிக்குது, நம்மளும் போய் ஒரு கோர்ஸை தொடங்குவோம் மட்டும் பாதி பேர் வந்திருக்கோம். அப்ப எதுக்காக இந்த நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்படுத்தினோம்? அதை விட இன்னொரு எப்ப பார்த்தாலும் கோர்ஸ் பிடிக்கலாம் எப்ப கிட்டத்தட்ட தையல் கோர்ஸ் மட்டும் சுனாமி அடிக்க நேரம் இருந்து இப்ப வரைக்கும் முடிக்குது. இன்னும் சட்டத்துக்கு தெரியும். நிச்சயமா நடுவர்களே, எனக்கு பிடிக்காத தொழில் ஒன்று இருக்கேன் நடுவர்களே. சில இளைஞர்களை கேட்டா ஒரு ஆள் சொல்லும், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? யாரும் டாக்டரா இருந்தா இன்றைக்கு அரைவாசி பேரும் டாக்டர் இன்ஜினியர், ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கணும், ஒரு இன்ஜினியர் வீடு இன்னொரு இன்ஜினியர் கட்டியிருக்கோம். ஒரு ஹோட்டலில் வேலை செய்தார். ஆனால் இன்று எங்களுக்கு 24, 25 வயசுலையும் அப்பாதான் மோட்டார் பைக் வண்டி கொடுக்கணும், இப்ப புதுசா காதலியும் நகையை வித்து மோட்டார் பைக் வாங்குற நிலைமையும் இப்ப இருக்குது. அது மட்டுமல்ல, நாட்டை குறை சொல்லுது. இந்த நாட்டுல உழைச்சி மின்னத்தை காணும், பொருளாதாரம் சரியில்லை. நேரம் வரமொண்டு கேட்கிறார். வரமொண்டு கட்டிட்டு சொன்னாராம், என்ன வரம் வேணுமே. அதுக்கு அந்த தவமின்ன முனிவன் சொன்னானாம், நான் தேவையான சந்தர்ப்பத்துல வரத்தை கேட்கின்றேன். அப்ப அந்த முனிவன் நீங்க நம்ம மட்டக்களப்பு பக்கம் போராண்டு வெங்கலன் எங்களுடைய மட்டக்களப்பு பக்கம் வந்தா அந்த அறிஞர் அந்த முனிவரை யாரும் போய் சந்திக்கிற மாதிரி இல்லை. என்ற எங்களுடைய மக்கள் தங்களுடைய வேலைகளில் மிகவும் ஈடுபாடாக இருப்பார். ஒரு காலத்திலே மட்டக்களப்பு தான் நெல் உற்பத்தியிலே முன்னுக்கு நின்றது, தெங்கு உற்பத்தியிலே தென்னை உற்பத்தியிலே முன்னுக்கின்றது ஒரு காலத்தில். அந்த காலத்திலே அவர் நாங்கள் நினைத்துக் கொடுங்க. அப்ப வாரவன் ஒருத்தரும் அந்த ஐயாவை கணக்கெடுக்கல, அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த மழை பெய்யறது எப்படின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சிவபெருமான் சங்கெடுத்து ஊதினா எப்படி சிவன் சங்கெடுத்து ஊதும் தொழிலை செய்யும் பொழுது அந்த சங்கு ஓசையை கேட்டு வர்ண பகவான் மழையை கொடுப்பார். அதான் சிவனுடைய தொழில். அப்ப இந்த நல்லவரை பெரியவரை ஒருத்தரும் தன்னை மதிக்கலண்டி இவருக்கு கோபம் வந்துச்சு. அப்ப கோபம் வந்துட்டு சிவனை கூப்பிட்டு சொன்னேரம், எனக்கு வரம் தாரன்னு சொன்னியே, இங்கெல்லாம் மழை பெய்யக்கூடாது, எல்லாம் வறட்சி ஏற்படுத்தட்டுமே. அப்ப சிவனும் சங்குறதை விட்டுட்டார். வர்ணபவன் மழையை கொடுக்கல, வறட்சியிலே அந்த நகரம் வாடிக்கொண்டு போகின்றது. ஆனால் விவசாயம் செய்தவர்களாம் தங்களுடைய விவசாய தொழிலை விட்டு விட்டார்கள். அதுல ஒருத்தன் மட்டும் தினமும் போகின்றான் வயலை உழுகின்றான், பண்படுத்துகின்றான். என்றோ மழை வரும் என்ற நம்பிக்கையிலே மீண்டும் தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றான். இதை நாரதர் பார்க்கின்றார். நாரதர் கழகம் எப்பொழுதும் நன்மையில் முடியும். அவர் கேட்கிறான், மழைதானே இல்லையே, நீ என்னத்துக்கு இந்த வயலை உழுதுட்டு இருக்கிறான்? அவன் சொன்னான், செஞ்ச தொழில தெரிந்த தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான். எப்படி செஞ்ச தொழில தெரிந்த தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான். என்றோ ஒரு நாள் மழை பெய்யும், அதான் நான் உழுதுட்டு இருக்கிறேன்னு. இதை கேட்டுட்டு நாரதர் சிவன் போய் சொல்றான், பாத்தீங்களா மழையே இல்லை, ஒருத்தன் மட்டும் இப்படி உழுது கொண்டு இருக்கின்றான். சிவன் என்ன காரணம் என்று கேட்டா, இப்படித்தான் செஞ்ச தொழில செய்யாம விட்டமெண்டா செய்த தொழிலும் மறந்து போயிடும், அதால அவன் உழுது கொண்டு இருக்கிறான். ஓ, செய்த தொழில செய்யாம விட்டா செய்த தொழிலை மறந்து போயிடும். சிவனுக்கு கொஞ்சம் யோசனை வந்துட்டு, நம்மளோட தொழில் என்ன சங்கு ஊதுற, ஓ நம்ம சங்கு ஊதுறது விட்டோம்னா மறந்து போய் சங்கு ஊதுவதற்கு அந்த எடுத்து சங்கு ஒருக்கா ஊதி பார்த்தேறான். மரண பகவான் கேட்டு மழையை பெய்ய தொடங்கிட்டான். ஆக எங்களுடைய முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும் என்பவர். நாங்கள் முயற்சி எடுக்கத்தான் எங்களுடைய வாழ்க்கை முன்னேறு. எங்களுடைய அழிவுக்கு காரணம் மாணவர்களே, அன்று செல் அரித்து எங்களுடைய ஓலைச்சுவடிகள் அழிந்தன. இது சின்ன விடயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, நீங்க படித்திருப்பீர்கள் சமய பாடத்தில், செல் அரித்து எங்களுடைய தமிழ் காவியங்கள் அழிந்தன, பிற்பாடு எங்கள் இனம் செல் அடித்து அழிக்கப்பட்டது. இன்று செல் அடிப்பதால் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த செல்போனால் எங்களுக்கு விடிவு இல்லை. செல்போன் உங்களை நிச்சயம் பாதிப்பிற்கு உள்ளாக்கும். நான் இன்னொரு கேள்வியை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு செல்கின்றேன். இன்னொரு கேள்வியை கேட்கின்றேன். இங்க இருக்கின்ற மாணவர்கள் சொல்லுங்கள், பாட புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் கடைசி 6 மாதத்திற்குள் வாசித்த ஒரு புத்தகத்தின் பெயரை சொல்லுங்கள். பாட புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் 6 மாதத்திற்குள் வாசித்த ஒரு புத்தகத்தின் பெயரை சொல்லுங்க. அன்றுதான நிலைமை, எங்களுடைய நிலைமை இவ்வாறு தான் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படியே உங்களுடைய நோஸ்டிப்பை தொடுங்க.
நோஸ் டிப் உங்கள் மூக்கு நுனியை தொடுங்கள். அப்படியே உங்களுடைய சீக்ஸை தொடுங்கள். நான் சீக்ஸை தொடுங்கள் என்று நாடியில் கை வைக்கின்றேன். எல்லோரும் நாடியில் தான் கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் பிழையாக வழிநடத்தப்படுகின்றோம். நாங்கள் ஆளுமை நிறைந்தவர்களாக. தமிழில் ஒரு வார்த்தை ஏனும் அமர்ந்திருக்கும். தாய் தமிழை வணங்கி நடுவர் உள்ளிட்ட ஆன்றோர் அமைந்த அவையையும் வணங்கி, நடுவர் அவர்களே, இந்த அழகு தொண்டெல்லாம் பஞ்சலாம் சொல்லுவார். என்னது என்ன புள்ள கத்துதான், என்ன புள்ள கத்துனதான் இல்ல, நாங்களும் சொல்லுவோம். நாங்களும் நல்லா சொல்லுவோம். நண்டு ஊந்துச்சான் பொந்துக்குள்ள, வேட்டி கிழிஞ்சான் குந்தக்குள்ள. நாங்களும் சொல்லுவோம் நடுவர் அவர்களே. உருவாக்குவோம். அந்த நீங்க சொன்னீங்க ஒரு கதை உண்டு. ஒரு புள்ள சுனாமில இருந்து தையல் கோர்ஸ் படிக்கலாம். படிப்பிச்ச வாத்தியார்ல விளையா நடுவர் அவர்களே படிவா சொன்னார். எங்கட வரதகரன் வழி நடத்துறார்கள் பிள்ளையாம். வழி நடத்துறார்கள் பிள்ளையா எங்கட பிள்ளைகள் பிள்ளையா தானே போகும். அவரை சிவப்பு சட்டை போட்டு வந்து புத்தகத்தை பிரிச்சு பார்க்கலையா. இது வேற நடக்கல. அவர் ஊத்த நடந்த அவர் லவ் பண்ண பிள்ளை இதான் சி இறுகி அத அந்த சம்பவத்தை எங்கள்கிட்ட சொல்லி போட்டு சொன்ன அழகுதனும் நல்ல காலம் மச்சான ஆண்டைக்கு அதை திறந்து வாக்கல பார்த்திருந்தேன் என்ற வாழ்க்கை. சரி, இப்படி சந்தோஷப்பட்ட அழகுதனும் அவசரப்பட்டு தராம வந்து இங்க பேசுறார். இப்ப இவர் அடிக்கடி அவர் உருட்ட போகல உரைகாட்டி ஒட்டி ஒரு நகுந்து அங்க அதெல்லாம் அங்க அடிச்சா அங்க அடிச்சா பொருட்கள் அடிக்கிறாரு. நான் எப்பதான் பேரை விட்டு வந்தாரு ஜீவிக்கு முன்னால கொண்டிருந்து நீலக்கண்ணி வழி போட்டிருக்கா. நான் இனி ஒரு முக்கிய வழி வரணும் ஒரு உணர்ச்சியாக போட்டிருக்காரு. அப்படியோ டிவியை பார்த்து கொண்டு என்ன முடிவு நான் சிரிக்கும் அபவு சொல்லிட்டா கூப்பிடா தொங்குவான். அவர் சொன்னாவா தயவு செய்து நடுவர்களே, குறிக்கோள் இருக்கா என்ற இளைஞர்கள்ட்ட? குறிக்கோளோட இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் குறிக்கோள் நடுவர் அவர்களே. எங்க இளைஞர்களுக்கு நீங்க அப்படி யோசிக்கப்படாது. நடக்கிற விபத்துகளை பத்தி கலைக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆக்சிடென்ட்கள் அது ஒரு சில இடங்கள்ல அப்படியே பிழையான விஷயங்கள் நடக்கும். இப்ப யூகேல ஒரு பிளேன் படிச்சதல்ல, அதுக்கப்புறம் யாரும் பிளேன்ல ஏறாம விட்டதா இல்லையே. இந்த பஸ் மோதுனது 6வது பஸ்ல ஏறாம விடுறோமா, நாய் கடிக்குது அந்த ஹோட்டல்ல போகாம விடுறோமா. நடுவர் அவர்களே, விபத்துகளை நாங்க கதைக்கல நடுவர் அவர்களே, அதெல்லாம் விபத்துகள். என்னண்டா எங்கட இளைஞர்களுடைய ரத்தம் எல்லாம் பி பாசிட்டிவ் ரத்தம், இதெல்லாம் ஓ மைனஸ். அப்படித்தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்கட நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அவருக்கும் அவர்களே எங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்த தொழில்நுட்ப கல்லூரி தொழில்நுட்ப பாடங்கள் சம்பந்தமாக வேலை செய்து கொண்டிருக்காங்க நடுவர்களே. காலாகாலம் ஒரு 15-20 வருஷமா இந்த திட்டங்கள் போய்கொண்டிருக்கு. எங்கேயாவது ஒரு திட்டம் ஃபெயிலியரான ஒரு திட்டத்தை திரும்ப திரும்ப ஒரு நிறுவனம் செய்யுமா நடுவர்களே? அவ்வளவு சக்சஸா இருக்கு எங்கட நாட்டுல. 2005ஆம் ஆண்டு NVQ சிஸ்டம் வந்தது. இந்த NVQ சிஸ்டம் 2005க்கு பிறகு வந்ததுல இருந்து இன்றைய வரையில் 9,20,000 சர்டிபிகேட் கொடுத்திருக்கு நடுவர் அவர்களே NVQ-க்குள்ளால. ஆக இந்த இலங்கையில 9,20,000 இளைஞர்கள் தங்களுடைய திறன்களை இன்றை வரை 2005ஆம் ஆண்டுல இருந்து 20 வருஷத்துக்குள்ள வளர்த்திருக்காங்க நடுவர்களே. ஒரு பாரிய வளர்ச்சி, பாரிய திறன் விருத்தி. DTE நைட்டா விட்டாய், இப்போது எங்கே வசிப்பாய்? எப்படி எழுதினான் கவிதை? வன்முறை முறையில் இல்லை மலர்களையும்
இருக்கிற கொளுத்தில சிவில் படிக்கக்குள்ள நடுவில் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் 5 சாருக்கு தெரியும். ஓ அப்ப அதுல அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பாடம் முடியக்குள்ள ஒரு கவிதை உண்டு அந்த வாட்டரை பத்தி. எவ்வளவு அழகா எங்களோட இளைஞர்கள் எழுதுறாங்க நடுவர் அவர்களே. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹாட் வாட்டராம், லவ்வர் வந்து மினரல் வாட்டராம், வைஃப் வந்து இந்த லைன்ல பைப் தண்ணி லைன் வாட்டராம், நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாம் உன்னிச்ச தண்ணியா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மழை தண்ணியா, தூய மழை. இப்ப ஏன்டா இப்படி எழுதிருக்கா? அவனோட விளக்கம் கொடுக்கான் நடுவர் அவர்களே. பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் ஹாட் வாட்டர்னா ஏன்டா அப்பண்டு அதெல்லாம் கையாளலாம், கொஞ்சம் ஆத்தி கீத்தி தான் கையாளணும். அது டக்குன்னு சுட்டு போடு, டக்குன்னு கை வைக்கப்படாது எல்லாம் அரண்டை. லவ்வர் ஏண்டா மினரல் வாட்டர், அது கொஞ்சம் விலை, கொஞ்சம் காஸ்ட்லி. மினரல் வாட்டர் சும்மா ஃப்ரீயா எடுக்கல. அது வைஃப் ஏண்டா லைன் வாட்டர், அது எப்பண்டாலும் இருக்கும் போயிட்டு போக தண்ணியை பிடிச்சா குடிக்கிறான். சொந்தக்காரர்கள் எல்லாம் ஏண்டா உன்னிச்ச தண்ணி, அது எப்ப வருது, எப்ப வெள்ளம் வரும், எப்ப அடிக்கும் என்றெல்லாம் தெரியா. வார நேரத்துல வரும், போற நேரத்துல போகும், அழிவுகளைத்தான் ஏற்படுத்து. அடுத்ததா பாருங்க, அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஏண்டா தூய மழை நீர் என்று சொல்றான். அது வர வேண்டிய நேரத்துல அப்பப்ப தூயதாக எங்கட கைக்கு கிடைச்சு கொண்டே இருக்கின்றவர்களே, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி அழகாக நாங்கள் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பாடத்தை எப்படி அழகாவன் எங்கட சமூகவியலோட சமூகத்தோட பிணைச்சா நடுவரவர்களே. இதுதான் எங்கட இளைஞர்களுடைய இன்றைய திறன்பிரிச்சி நடுவரவர்களே. அந்த காலத்துல நம்ம சோலையூர் விமானம் ஓட்டுறதுக்கு பயிற்சி எடுத்தவர், கொழும்புல போய் படிச்சுட்டு வந்தவர். அப்ப ஒருக்கா ஏத்தி பயணிகள் விமானத்தை ஏத்திட்டு போற ஒருக்கா இப்படியே ஏத்திட்டு போக்குள்ள முதல் பயணம் தானே, நாங்க பின்னுக்கு இருந்த விமானத்துல நம்மட புள்ள ஓட்டுறான் கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கையில தானே நடுவரவர்கள் எப்பயும் அவங்கள. அப்ப போய்கொண்டிருக்க விமானம் கொஞ்ச நேரம் ஆட தொடங்கிது. அப்ப அவர் தானே கட்டன், அவர சத்தம் கேட்குது பின்னுக்கு இருக்கிற எங்களுக்கு. ஓ மை காட், சத்தம் கேட்க பயந்து தன்னாங்க. கதவை திறந்தது, உள்ளுக்க கம்ப்யூட்டர் திறந்தது, உள்ளுக்க எட்டி பார்த்து என்ன நடந்து கேட்க. அது ஒன்று பிள்ளைதான் சேட்டனி குடிச்ச நான் கொஞ்சம் கை தட்டுப்பட்டு சேட்டனி ஹவுசர்ல ஊத்துப்பட்டது, கொஞ்சம் நனைஞ்சிட்டு அதான் கத்துனாங்க. நீ கத்துன பிரச்சனை இல்ல, நீ உனக்கு தேத்தண்ணி ஊத்துப்பட்டுதான் நினைஞ்ச, நீ கத்துன கத்துல கொஞ்சம் உள்ள எட்டி பாரு எல்லாருக்கும். இதான் நிலைமை நடுவர் அவர்களே. அவருக்கு தேத்தண்ணி ஊத்துப்பட்டு நினைஞ்சது, உள்ள இருக்கிற 3 பேருக்கும் தானா நினைஞ்சிட்டு இவன் கத்துன கத்துல. எப்படி நடுவர்களை மேம்படுத்துறோம் நம்ம? சரி, ஒரு சின்ன உதாரணம், நம்ம பொடியை மேம்படுவதற்கு தயாராக இருக்கின்றான் நடுவர்களே. அப்ப கோலண்டு வருது, அவனுக்கு என்ன வருது? கோல் வருது. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா, என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பக்குவமா, எண்ணம் நெஞ்சு முட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து செல்லைய மனசு சத்திரமா. நடுவர் அவர்களே, சரி இவளை பார்த்த அந்த போனை பார்த்தோடனே அவனுக்கு இந்த பாட்டு வருது, விடமாட்டாள், திறனை மேம்படுத்த விடமாட்டாள். சரி, இவள்கள் தான் பிடிக்காதல் இந்த யுவதிகள் என்று போட்டு பார்த்தா இளைஞர்கள் அப்ப அப்படின்னு நடக்குது. அதே போல எங்களோட நாட்டின் கண்கள் என்று சொல்லுவோம் நடுவர்களே, பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்று சொல்லுவோம். அது அப்படின்னு ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நித்தியில தூங்கு மந்த வச்சையன் மன்னவருதான், அழகு மன்னவருதான். நடுவர்களே, 2009 நடுவர்களே, கடவுளையும் நம்முடைய இளைஞர் விட்டு வைக்கல, போய் அவர்த்தை சாட்சி வைக்க நீதாண்டா சாட்சி பாடா. எவ்வாறு எங்கள் இளைஞர்களுடைய திறன் மேம்படும் நடுவர்களே? உயர் பதவிகளை பிடிப்பதற்கு திறன்களை பயன்படுத்துகின்றோம் என்றால் இல்லை. கல்வி பொதுத்தராத சாதாரண தரமாக இருக்கலாம், உயர்தரமாக இருக்கலாம். இந்த 2 தேசிய பரீட்சைகளை நாங்கள் தாண்டுகின்றோம். தாண்டிய பிறகு எங்களுடைய இணைப்பாடு விதானமாக இருக்கலாம், திறன் விருத்தியாக இருக்கலாம்,
தொழில் விருத்தியாக இருக்கலாம். எந்த துறையில் நாங்கள் மேம்படுகின்றோம்? பட்டத்தை முடித்தோமா, இப்ப வேலொன்றைக்கு டிஓ என்று சொல்லுவோம், அல்லது ஏதோ ஒரு ஆசிரியர் தொழிலை எடுக்கிறோம், அரசு தொழிலை எடுக்கிறோம். விலங்கி கவலையான விடயம். இந்து நாகரிகம், இந்து சமயம், தமிழ் 3 வாரத்து வாகவண்டி பட்டதாரியாளர்களுக்கு டிஓ குறித்து வீதியிலும் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் நடுவர்களே. அவனுக்கு சீமந்தி முக்காஞ்சிகள் வளர்த்தது அவ்வளவு கஷ்டம். அவனவன் கற்ற வானங்களை திறமைக்கு ஆப்பதற்கு வேலை கொடுக்க வேண்டும். அதான் நடுவர்களே, அவன் மூவ்மெண்ட்டை போட்டு எடுத்தெல்லாம் மூவ் அடிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, வெளிநாடுகளுக்கு செல்கின்ற இளைஞர்களை பற்றி கவித்தோம். நாங்க இல்லையான்னு சொல்லுவீங்க. ஒரு இலங்கையிலிருந்து சுமார் ஒரு வருடத்தில் 1000 பேர் போகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 50 பேர் தான் தொழில் அடித்து செல்கின்றார்கள், ஜொப்படித்து செல்கின்றார்கள். அதாவது தொழில் இறுதி செயற்பாட்டினுடைய சான்றிதழோடு செல்கின்றார். நடுவர்களே, வீடு வளவு வீடு வச்சி நின்ற ஆடு மாடு கோழியிட்டு நாடு கடந்தான் கட்டாருக்கு படாத பாடுபட்டு ஓடி வாரான். பள்ளி கற்றாருமே பல பயிற்சி முடிக்கிறார் நம்ம ஊரில். பள்ளி கற்றாருமே பல பயிற்சி முடிக்கிறார் நம்ம ஊரில். நல்ல பயிற்சி முடித்து லேபர் என்கின்ற அடிக்கின்ற போது என்னுடைய பதவியை, வேலையை, தொழிலை அடித்து செல்வார். தொழிலாளிகளை நாங்கள் சமூகம் எடுக்கலாம். நடுவர் அவர்களே, தங்கச்சி நர்மதா வந்து சொல்லிச்சு வடிவம் யூடியூப்ல பார்த்து பிளவுஸ் தச்சலாம். அதானே இப்படி இந்த பிளவுஸ். அதுதானே நடுவர் அவர்களே, இவ்வாறு இருக்கிறது. நீங்கள் முறையாக இடத்திலே சென்று சரியான முறையிலே தொழில் பயிற்சியை பெற்று உங்களுடைய திறனை மேம்படுத்தி இருந்தால் உங்களுக்கு இப்ப இந்த வாரத்துக்கு நேரம் இல்லாம நீங்க இங்க பிளவுஸ் தச்சிருக்கீங்க. அவ்வளவு பிஸியா இருக்கு பிளவுஸ் தெரியும் தானே. ஒவ்வொரு அந்த 6 கேட்கணுவாங்க. அது திருமணம் தம்பியாக்கள் திரும்பவும் சொல்றேன் நான். அது மட்டும் இல்ல, உண்மையான சம்பவம். எல்லாம் கவனமாக இருக்கிறீர்கள். அருமையிலே திருமணம் வாழ்ந்து போனது. திருமணம் முடிந்து எனது நண்பன் 3வது நாள் அழிந்து கொண்டு வருகிறார். 3 நாள் தான் மருமகன் வாங்க. என்ன பிரச்சனை? அதுதான் மருமகன் கத்தாதீங்க, கொஞ்சம் சமாதானமாகுங்க. என்ன பிரச்சனை? அழிந்து கொண்டே பிரச்சனை. மாமா திருமண பேச்சு வாங்க அடுத்த சொன்னான். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஒரு 85,000 மாமா கழுவி போட்டு பார்த்த மாமா 3 நாளைக்கு பிறகுதா இந்த கொஞ்சாதிக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நடுவர்களே, அன்பை அவங்க சொன்னாரு. அந்த கலையெல்லாம் மாறி ஏதோ நாங்க சொன்னா விமானம் திருத்துற கோசிஞ்சிருந்தா அங்க நாங்க டிவி திருத்துற கோசிக்கு ஆளுநர் கஷ்டப்படுறோம். விமானம் திருத்துற கோசி உங்களுக்கு தெரியுமா? எங்கள் தமிழ் பிரதேசத்திலே விமானம் ஓட்டிய அந்த காலத்து இளைஞர்கள் இருந்தார்கள் தெரியுமா நடுவர்களே? அதை நாங்கள் யோசிக்க வேண்டும். முக்கியமாக இன்னும் எங்கட கலையண்ணா வந்து சொன்னார் என்னண்டா, இப்ப நாங்க கதைக்கிறதெல்லாம் ஆக்சிடென்டா, விபத்து மாதிரி. உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும் எத்தனை 1000 விபத்துக்கள் நடக்கின்றது நடுவர்கள் எங்களுடைய நாட்டிலே? விபத்துக்கள் 1 2 அல்ல, தொடர்ச்சியாக 100க்கு மேற்பட்ட விபத்துக்கள் நடக்குது. ஆகவே இது சாதாரணமாகிவிட்டது நடுவர் அவர்களே. இளைஞர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? சந்தேகம் தோன்ற வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், பதிவு கிடைக்க வேண்டும், அதில் சரியான பதிலை தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு எடுத்தால் தான் நடுவர் அவர்களே திறன் விருத்தி இங்கே முதன்மை பெறும். நடுவர் அவர்களே, கிரகித்தல் இல்லை, சமயோசிதல் இல்லை, ஆபத்தை யோசிப்பதில்லை, ஆதரவை பெறுவதில்லை. எங்கே கிடைக்கும்? எவ்வாறு உங்களை நம்புவார்கள்? எதை கொண்டு நம்புவார்கள்? உங்களுடைய அம்மாவிடமோ அப்பாவிடமோ கேட்டாலே சொல்வார்கள். நான் சொல்றது என்னண்டா, கலையண்ணா சொன்ன ஆக்சிடென்ட் என்றது அந்த நல்ல ஒன்று என்றுதான் ஆக்சிடென்ட். திறன் விருத்தியை மேம்படுத்துகின்றார்கள் போதும் என்றுதான் ஆக்சிடென்ட். அதை விபத்து என்று வச்சுக் கொள்ளுங்களேன். மற்றது விபத்து அல்ல.
அது இப்ப நடக்கிற விபத்து நடுவர்களே, அதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்களே, எங்கட வரேன்னா கேட்டார் கடந்த 6 மாசத்துக்கு வாசிச்ச புத்தகத்துல பேரை சொல்லி காணா. நடுவர் அவர்களே, எங்களுடைய இன்றைய இளைஞர்கள் வாசித்த புத்தகத்துல பேரை சொல்லல நடுவர்களே. அது கொஞ்சம் ரகசியம், சீக்கிரட்டான புத்தகம். இப்படி சொல்லுவான் அவன், அவன் சொல்ல மாட்டானே. நடுவர் அவர்களே, வாசிப்பதற்கு நீங்கள் சொல்கின்றீர்கள் போன்ல எல்லாத்தையும் செய்யலாம், நீங்க கேட்டு அதான் நாங்கள் சொல்றோம். நீங்க கேட்டுக்கொண்டே செல்கின்றீர்களே, வாசிக்கவில்லை என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். நடுவர்களே, நீங்கள் வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான் என்று காலங்காலமாக சொல்லி வருகின்றோம். அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். வாசிக்க செல்லுங்கள், உங்கள் திறன்களை விருத்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றோம். நீங்க சொல்லுவீங்க போன்ல உங்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்துச்சு, என்னது தூண்டி தூண்டி கேள்வி உங்களுக்கு போயிடலாம். எனக்கு அண்மையோ தீர்மானத்துக்கு விளையாடிட்டு அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். நடுவர் அவர்களே, இந்த உங்களுடைய நூலகங்களுக்கு சென்று ஏன் வாசிக்க சொல்கின்றோம் என்றால், நாங்கள் இந்த போனு தடவி திரிக்க தேவையில்லை. படிவா கையில புத்தகத்தை எடுத்து அந்த தாளை பிடிச்சு படிவா பிரட்டி அந்த எழுத்தை தடவி அழகாக வாசித்து எவ்வளவு வேலை இருக்கிற நடுவர்களே. சான்றிதழ் பெறுகின்றார்களாம். 9 லட்சம் சான்றிதழ் கலையண்ணா சொன்னார். நாங்களே தான் சொல்றோம், வெறும் சான்றிதழ் பெறுகின்றோம். நாங்க திறங்கிருத்தி மேம்படவில்லை நடுவர்களே. இந்த காலத்திலே திறங்கிருத்தி எங்களுடைய இளைஞர்களுக்கு போதாது. இறுதியாக எங்களோட கலையண்ணா நல்லா பேசுவார். பாவம் பாவம் என்ன 2 பேரும் யூடியூப் பாக்குறாங்களா, அவங்ககிட்ட வரலன்னா அவர் நேரடியா கதைக்கிறவர் கலையண்ணா. கலையண்ணா நல்லா பேசுவார். இவர் இப்படித்தான் ஒரு மேடையில் என்று பேசிக் கொண்டிருந்தாரு. இவர் பேசுற மேடைக்கு முன்னுக்கு ஒரு 7 மாடி கட்டணம் இருந்தது. அந்த மாடி கட்டணத்துல ஏறி சாகுறதுக்கு ஒருவன் வாழ்க்கை வெறுத்து போன ஒரு இளைஞன் ஏறி கொண்டிருக்கிறான். சூசைட் பண்ணுவோம் என்று சொல்லி. ஏன்னா அடிக்கடி பங்குல திறன் விருத்தி இல்லாதெல்லாம் நடக்கிற ஒரு சம்பவம். எங்களுடைய இளைஞர்கள் அதீத முடிவுகளை துரித உணவுகள் போன்று எடுப்பார்கள், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. ஆகவே இந்த இளைஞர் நேருகின்றான் மரணத்தை தழுவதற்கா. அது என்ன கரைச்சலுக்கு 1000 கரைச்சலுக்காக அது தெரியாம. அப்ப 5வது மாடியை தாண்டும் பொழுது கலையண்ணாவுடைய பேச்சு காதலிய கேட்கின்றது. இறங்கி வந்து இவரை பிடிச்சி சொன்னான், அண்ணா நான் சாக போன நான் உங்களோட பேச்சு கேட்டுட்டு நான் திரும்பி வந்து விட்டேன். அப்ப கலையண்ணா சொன்னார், பாருங்கள் அன்பு மாணவர்களே, என்னுடைய பேச்சு கேட்டிருக்கின்ற என்னுடைய ரசிகர்களே, ஒரு மரணத்துக்கு சென்ற ஒருவன் திரும்பி வந்திருக்கின்றான் என்றால் என்னுடைய பேச்சின் வல்லமையை தெரியுமா என்று கேட்டார். அதுக்கு அவன் நல்ல திறன் கொஞ்சம் கிட்டான பொடியன் போல் அவன் வாங்கி சொன்னான், அவன் மைக்க இப்படியெல்லாம் பேசுற நீ எல்லாம் உயிரோட இருக்கக்குள்ள நான் ஏண்டா சாயணும் என்று கேட்டான் நடுவர். ஆகவே எங்களுடைய இந்த காலத்து இளைஞர்களுடைய திறன் விருத்தி இருக்கின்றது, அது போதாது. அதனை வளர்த்துக் கொள்ளும் பொழுது மிக திறமையான இளைஞர்கள் நாளைய தலைவர்களாக மாறுவார்கள் என்று கூறி, என்னதான் பெய் கத்து நாய் கத்து கத்துனாலும் இந்த திறன் விருத்தியை கொஞ்சம் குறைஞ்சாக்கள் இப்பையும் போனை நோண்டி இருக்காங்க பாருங்க நடுவர்களே. ஆகவே திறன் விருத்தி போதாது என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி பாராட்டி 5 நிமிடம் 10 நிமிடம் 15 நிமிடம் 20 நிமிடம் இங்க நிமிடம் கூட வீட்டாக 10 பேர் 20 பேர் 50 பேர் குறைஞ்சு கொண்டு போக கடைசி 5 பேர் மட்டும் இருக்காங்க. தாங்கள் 5 பேர் இருந்தாலும் பேசுறோம், பேசிக்கொண்டே இருக்கு. கடைசியா 5 பேர் மட்டும் வந்து போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி எனக்கு சந்தோஷம். என்னுடைய பேச்சை கேட்பதற்காக ஒருவராக நினைக்கின்றானே பாயனும் கொஞ்சம் முடிக்கிறா கல்வி வந்தப்பட்ட அப்படி முடிக்க வேண்டிய பட்சத்திலே உண்மையிலே நீங்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் தமிழ்நாடு வேளாண் கல்லூரியிலே வட்டிமன்றம் பேசுகின்ற போது ஒரு 600 பேர் ஆரம்பத்தில் இருந்திருப்பார்கள். யாரோ இலங்கை கடலில் கொஞ்சம் பேர் பேசுறவரைக்காக பார்க்க பொழுதுதான் விட்டு பார்ப்பாங்க. ஆரம்பிக்கும் ஒரு 50 வருடம் வரலாம். என்ன காலத்துல சொன்னா என்ன
மூன்று பேர் ஏதோ திரும்ப என்று சொல்லுவாங்க. ஆனால் அவனை கஷ்டப்பட்டு போயிட்டு வருது. நான் இருக்கிறேன் வந்து கிட்டா சொல்லிட்டு மண்டபம் இருக்கிறேன் 3000 பேர் இருக்கக்கூடிய மண்டபம் அது. அந்த மண்டபம் முழுப்பதுமாக அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களை நினைத்தார்கள். மீண்டும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்தார்கள். ஏன் சொல்லுவேன் என்றால், நான் வரும்போது இந்த இளைஞர் யுவதிகள் அமைதியாக பொறுமையாக இருந்து சத்தம் போடாமல் ஊற்றிடாமல் இந்த பட்டிமன்றத்தை பார்ப்பார்களா என்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருந்தது. ஏதோ வகையில் இந்த இளைஞர்கள் யுவதிகள் மத்தியிலே பிளவு வீழ்த்தி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பட்டிமன்றத்தை அவதியாக இருந்து நாங்கள் தொழில்கிற ஏதோ ஒரு விடயத்தினை கவனித்தார். அன்னையை கல்வியில் இருக்கின்ற போதும் அவர்களுக்கு ஆராய்ச்சி நாட்டில் மூங்க வைக்கும் போதும் அதிகளை கதைகளுக்கு கை கஷ்டம் போதும் ஆனந்தமாய் வாழும் பள்ளி தொடர்கின்ற போதும் ஆரம்ப பாடசாலை அதிகரிக்கும் போதும் அங்கு வரும் போட்டிகளில் பங்கு பெற்றும் போதும் அதிகார நண்பர்கள் கூடுகின்ற போதும் அரசாங்கம் அரவணைத்து வழிபடுத்தும் போதும் ஆற்றல் திறன்கள் வளர்ந்து விட வேண்டியது. ஆற்றல் திறன்கள் வளர்ந்து விட வேண்டியது. போற்றும் மனிதராய் வாழுவோம் இம்மண்ணில். போற்றும் மனிதராய் வாழுவோம் இம்மண்ணில் என கூறிக்கொள்வோம். இங்கு பத்தாண்டு ஆகியவைய 150வது பட்டிமன்றம் முதலாவது பட்டிமன்றம் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கண்ணகி மகா வித்தியாலயத்தில் மட்டக்களப்பு தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் விழாவிலே 18/1/2015 முதலாவது பட்டிமன்றம் அரங்கேற்றம் கண்டது. அந்த தொடக்கம் கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், மலையகம், தமிழ்நாடு கேட்டுதான் என்று சொல்லி இதுவரை 149 பட்டிமன்றங்களை நிறைவாக யாழ்ப்பாணத்திலே நிச்சயம் கலைஞரத்தில் அரங்கேற்றம் செய்து 150வது பட்டிமன்றம் இந்த தொழில்நுட்ப கல்வியிலே அரங்கேற்றம் செய்து இந்த பட்டிமன்றத்தினுடைய நியாயமாக போதும் போதா உங்கள் மனச்சாட்சியை சொல்லும் இளைஞர்கள் திறன்களை விதிக்க செய்வது போதுமா போதாராயும். ஆனால் இங்கு இருக்கின்ற இளைஞர்களை அழகான ஆண்களின் முகத்தை காண்கின்றார். அழகான ஆண்களின் முகத்தை பார்த்து நிற்பாரு. அதை விட அழகான பெண்களின் முகத்தை பார்த்து நிற்பாரு. இந்த இளைஞர் யுவதிகள் இருக்கின்ற முயற்சியின் அடிப்படையிலே சர்க்கார இளைஞர்கள் பிறப்பிலே உழைக்கின்ற முயற்சி கோராது என்று தீர்ப்பும் வளர்வதை வைத்து சர்க்கார இளைஞர்கள் பிறப்பிலே உழைக்கின்ற முயற்சி போதும் என்று தீர்ப்பு வழங்கி பட்டிமன்றத்தை நிறைவு செய்வதற்கு நன்றி வணக்கம்.